kisa Kamalala pahaye kisa Kamba 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 Yey mariachi ekko mariachi Kisale kambale tripale flipale lo Kisa Kisa kamale Kisa tripale Malli malliya 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 ya வாழ்த்து சொல்ல ஊரே சேர்ந்ததையா தனித்தனியா இருந்த ரெண்டு வல்லகம் ஃபேமிலியா இப்போ ஆனதையா சவரிகா சவரிகா ட்ரிப்பா ட்ரிப்பிகா ட்ரிப்பா ட்ரிப்பிகா சவரிகா சவரிகா கக்கா கப்புகா. வணக்கம் அன்பனேஜங்களே, கிளாப் ஷோ டிவியில் நான் உங்கள் குதிகா வியூவர்ஸ். நாம இப்ப மதுரை சுலைமான்ல ஜம்சம் ஸ்போர்ட்ஸ் அரேனால இருக்கோம். சோ இங்க பாத்தீங்கன்னா டர்ஃப் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் சீசன் 4 இங்க வந்து இந்த டோர்னமெண்ட் ரொம்ப சூப்பரா வந்து ஆர்கனைஸ் பண்ணி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 16 டீம்ஸ் இந்த டைம் வந்து ப்ளே பண்றாங்க. சோ லாஸ்ட் இயரும் நம்மளோட சேனல்ல டோர்னமெண்ட் வீடியோ நம்ம கொடுத்திருந்தோம். சோ இந்த டைம் வந்து சீசன் 4 ஓட வீடியோ நம்ம பிரசன்ட் பண்ண போறோம். சோ கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க கிரிக்கெட் பிளேயர்ஸா இருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், பாக்குறதுக்கு பிடிக்கும். சோ அந்த மாதிரி ஆட்கள் இப்போ ஆடியன்ஸா இருக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில மோட்டிவேட்டிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ இதே மாதிரி நம்மளும் இதுல இருக்கக்கூடிய பசங்க எப்படி எல்லாம் விளையாடுறாங்களோ அது மாதிரி நம்மளும் ஏதாவது ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும்னு உங்களுக்குள்ள ஒரு ஐடியா வரலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி நம்மளும் ஏன் ஒரு டோர்னமெண்ட் நடத்தக்கூடாது, ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கூட நீங்க யோசிக்கிற அளவுக்கு பயங்கரமா ட்ரூலி மோட்டிவேட்டிங்கா இருக்க போகுது இந்த வீடியோ. வியூவர்ஸ், டர்ஃப் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் சீசன் 4 இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஹார்ஸா ரொம்ப சூப்பரா இங்க மேட்ச் போய்கிட்டு இருக்கு. நம்ம கூட இப்ப இந்த டோர்னமெண்ட்க்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. சோ இவங்க வந்து சொல்லவே தேவை கிடையாது, ரொம்ப வந்து சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையுமே செம ட்ரெண்டிங் வைரலா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு என்டர்டைனர். ஹாய் சார். சொல்லுங்க, ஆக்சுவலா இப்ப இந்த டோர்னமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். ரொம்ப நல்ல அட்மாஸ்பியரா இருக்கு. ஆக்சுவலா நல்ல காற்றோட்டமா பிளேயர்ஸ்லாம் விளையாடுறது நல்ல அட்மாஸ்பியரா இருக்கு. ஆக்சுவலா அது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் நல்ல ஒரு அட்மாஸ்பியரா நல்லா இருக்கு மேடம். பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா விளையாண்டுட்டு இருக்காங்க. அது போக அவங்க ஆர்கனைஸ் பண்றவங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா பிரமாதமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரிஜினலாவே ஒரு கிரிக்கெட் பார்த்து ஒரு ஃபீலிங் இருந்துச்சு இன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச். சூப்பர் சூப்பரே. ஒரு சின்ன விஷயம், உங்களோட வெப்பன் 73 டன் ஓபனிங் பார்ட்னர்ஷிப் முடிவுக்கு வந்திருக்கு. First wicket for Eno. Super sir. So we was Turf Cricket Championship Season 4 சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம கூட இப்ப மிஸ்டர் ஹாரூன் இருக்காங்க, கூடவே நிறைய கெஸ்ட்ஸ் இங்க இருக்காங்க. சோ உங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். சொல்லுங்க சார், எப்படி சார் இருக்கு இந்த தடவை ஆர்கனைஸ்? நல்லா போயிட்டு இருக்கு. இந்த தடவை ஈவென்ட் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. எவ்ரி இயர் ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் கொடுக்கணும்னு நினைச்சிட்டே இருக்கோம். நாங்க நம்புறோம் எவ்ரி இயரும் ஏதாச்சும் ஒரு இன்க்ரீஸ் காமிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னு. பிளேயர்ஸ் எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க, நாங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். பார்க்கலாம் இன்னைக்கு ஈவினிங் சாம்பியன் யாருன்னு பாக்குறதுக்கு நாங்க ரொம்ப வெயிட் பண்றோம். டெஃபினட்டா சார், டெஃபினட்டா. சார் சொல்லுங்க சார், சோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? ஆக்சுவலி நான் வந்து இந்த ஊருடைய பிரசிடன்ட் பஞ்சாயத்து தலைவருமா, பஞ்சாயத்து தலைவராக இருக்கேன். தொடர்ந்து 15 வருஷமா நாங்கள் இதில் இருந்துகிட்டு இருக்கோம். சரிங்க சார். எங்கள் ஊரில் இப்படி ஒரு இதை இது பண்ணி ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தின இந்த டீமுக்கு, இந்த குழுவுக்கு, ரெண்டாவது உங்க தம்பியை வந்து எங்க உறவுகளா போயிட்டாங்க எல்லாரும். அந்த வழியில எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இந்த செல்போன் நோண்டிக்கிட்டு இருக்க காலத்துல இது கால பிள்ளைகள் எல்லாத்தையும் விளையாடணும், ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு முயற்சி நல்ல இருக்கு. இது வந்து எங்களுக்கு ரொம்ப எங்க ஊருக்கு இப்படி ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து எங்க ஊர் மாதிரி அருகில் இருந்தா கூட இதுவரை யாரும் எந்த முயற்சியும் பண்ணல. தம்பி எல்லாரும் நல்லபடியாக அதை பண்ணி நல்லா சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா சிறப்பான முறையில் விழா நடந்து கொண்டு இருக்குது. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இது மென்மேலும் வளரணும். இன்னும் நம்ம பிள்ளைகிட்ட எங்களுடைய கோரிக்கையை சொல்லியிருக்கோம். அடுத்து நீங்க கிரிக்கெட்டுக்கு ஃபுட்பால் வச்சிருக்கீங்க, டென்னிஸ் வைங்க, இன்னும் பிள்ளைகளை அதிகமாக என்கரேஜ் பண்ணுங்க, இன்னும் எங்க பகுதி பிள்ளைகளை நிறைய சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கோம். இது மென்மேலும் வளர எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தத்தோட மீண்டும் நல்ல சிறப்பாக அமைய இறைவனை வாழ்த்துக்கு வேண்டிக் கொள்கிறேன். நிச்சயமா ரொம்ப நன்றி சார்.
ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் ஹாய் Hi. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க டீம் பத்தி சொல்லுங்க. எங்க டீம் நேம் வந்து ஹேஷ்டாக் பாய்ஸ். சரி ஓகே. ஆக்சுவலா நாங்க வந்து ரெகுலர் டோர்னமெண்ட் போற ஆட்கள் கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் டோர்னமெண்ட். சூப்பர் ஓகே. ஹார்டன் ப்ரோ வந்து ஒரு 2 மேட்ச் முன்னாடி சொன்னா இந்த டோர்னமெண்ட் கனெக்ட் பண்றோம்னா நமக்கு ஐடியா இல்ல. ஓகே. பட் ஆனா ஓகே ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். Okay. செம்மையா கனெக்ட் பண்ணிருக்காரு. சூப்பர். ஒரு ப்ரொஃபஷனல் இது மாதிரி நல்லா இருக்கு. நிறைய செலிபிரிட்டிஸ் வராங்க. ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பயங்கரமா இருக்கு. எங்களுக்கு தான் புதுசா இருக்கு. பட் ஆனா இட் வாஸ் குட் டு பி a part of it. சூப்பர். என்ன ப்ரொஃபஷனல் நீங்க எல்லாரும் என்ன ப்ரொஃபஷனல்? நம்ம வந்து ஷர்ட் லைனர் இருக்கும், டெக்ஸ்டைல்ஸ் பண்றோம். சரி ஓகே. அவங்க வந்து தோசை மேனுஃபேக்சர் ஒவ்வொருத்தரும் பிசினஸ் பண்றாங்க. எல்லாரும் பிசினஸ் ஆமா எல்லாரும் பிசினஸ். ஓகே. உள்ள இருக்குமா கொஞ்சம் லைட்டா ஒரு ஷிவரிங் இருக்கத்தான் செய்யுது. அதான் அவன் சொன்ன மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட். சரி. சோ அதனால அங்க உள்ள போனோடனே அதுல அட்மாஸ்பியருக்கே நமக்கு ஒரு பிரஷர் கிரியேட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா எது நடக்கிறதுன்னு போடுறதுதான். சூப்பர். நாங்க சும்மா ஜாயின் பண்ணோம் நாங்க. பட் வந்து இவ்வளவு பெரிய டோர்னமெண்ட் ஆடுறோம்னு நாங்க நினைச்சு பார்க்கல ஃபர்ஸ்ட். விளையாட்டா வந்தோம். விளையாட்டா வந்து விளையாண்டுட்டு அதோட கப் அடிச்சிருவீங்க. ட்ரை பண்ணுவோம். நல்லா ப்ளே பண்ணுங்க எல்லாருமே. ஹார்டன் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா செம்மையா பண்றாரு. இது அப்படியே இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணாங்கன்னா எங்களுக்கு நிறைய டீம் மதுரையில இருக்கும். எல்லா பேருக்கும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் ஒரு ஃப்ரீ டைம்ல வந்து ஒரு ப்ரெஷர் ரிலீசிங் மேட்டரா இருக்கும். டெஃபினட்டா. வியூவர்ஸ் டர்ஃப் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் சீசன் 4ல ரொம்ப ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. ஹலோ சார். சார் ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் எல்லாரும் இருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த டோர்னமெண்ட்? பரவாயில்ல, நல்லா எக்ஸலண்டா நல்லா பண்ணிருக்காரு. ஆர்கனைசேஷன் நல்லா செஞ்சிருக்காரு. பாக்குறதுக்கு நல்லா நீட்டா அருமையா இருக்கு. ஓகே. நீங்க நிறைய சீசன்ஸ் பாத்துட்டீங்க. 4th சீசன். சோ என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க? அதோட இது வந்து எப்படின்னாக்க டீம் மொத்தம் 16 டீம் இதுல ஆர்கனைஸ் பண்றாங்க. ஏற்கனவே 12 மாப்ல எல்லா வருஷம் 16 தான். ஓகே. அதோட நல்லா சிறப்பா எக்ஸலண்ட். ஹாய் சார். ஹாய். ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ். இப்போ எப்படி நாலு சீசன் நீங்க ஃபர்ஸ்ட் பண்றீங்களா? ஓகே. எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் அனுபவம்? நல்லா இருக்கு. காம்படிஷன் பயங்கரமா பண்ணோம். அதே மாதிரி எல்லாத்துமே கரெக்டா ப்ராப்பரா டி-ஷர்ட் அது கேப் எல்லாமே பக்காவா கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லா ரெஃப்ரெஷ்மென்ட்ஸ் நல்லா இருக்கு. சரி. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. பக்காவா இருக்கு. நீங்க விளையாடுறது எப்படி இருக்கு? மதுரைக்குள்ள இப்படி ஒரு டோர்னமெண்ட் நடக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கு. நல்லா எல்லா ஆர்கனைஸ் பண்ணி நல்லா பண்ணிருக்காங்க. சோ மேட்ச்ல பாப்போம். ஓகே. நீங்க இப்ப ஒரு மேட்ச்ல நீங்க விளையாண்டு வந்துட்டீங்களா? புரியல. ஸ்டார்ட் ஆகும். சூப்பர். நல்லபடியா ப்ளே பண்ணுங்க, நல்லா விளையாடுங்க. அடுத்து அப்படியே நீங்க குவாலிஃபை ஆகி ஃபைனல்ஸ் வருவீங்க. அப்ப இதே மாதிரி திரும்ப உங்க மைக். ஓகே. ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ். வியூவர்ஸ் நம்ம கூட அடுத்த டீம் இருக்காங்க. ஆக்டேவ் தானே? சோ சொல்லுங்க, நீங்க தான கேப்டன். சொல்லுங்க சார். சோ வந்துட்டு என்ன சொல்றாங்க? என்ன சொல்லுங்க. இல்ல அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. கேப்டன் அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. அப்படிதான் சொல்றாங்களா? சரி. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து நான் டீம் ஆக்டேவ் ஏன் வச்சோம்னா போன தடவை எலைட் 7 நாங்க டீம் கொடுத்தோம். அப்ப வந்து லீக்ல வந்து 3 மேட்ச்மே ஜெயிச்சு குவார்டர் போனோம். பட் அந்த 8th இம்பாக்ட் பிளேயரையும் நான் இன்க்ளூட் பண்ணும் அப்படின்றதுக்காக ஆக்டேவ் அந்த 8 நோட்ஸ்க்காக தான் நான் ஆக்டேவ்ன்ற நேமே வச்சேன். சோ எல்லாருமே ஒரு யூனிட் தான், வெளியே இருக்கவங்களும் பிளேயர் தான் அப்படின்னு கன்சிடர் பண்ணுன்றதுக்காக. ரொம்ப யூனிக்கான ஒரு சோ அதே மாதிரி எல்லாருமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதனால இதோட இது எங்களுக்கு 4th சீசன் ஆக்சுவலா கண்டினியூஸா ஆரன் ப்ரோ ரொம்ப வண்டர்ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. அதனால வந்து எங்களுக்கு வந்து டிசிசினா எங்க இருந்தாலும் நாங்க வந்து ஆடணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு டோர்னமெண்ட் நீங்க எல்லாரும் பிளேயர்ஸா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. நான் ஆங்கரா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். நமக்கு வராது. நமக்கு இது வரது பண்ணுவோம். ஆமா வரவே பண்றதான மேடம் வாழ்க்கை நமக்கு சொல்லுங்க. அது கத்துக்கிறேன். இப்ப சொல்லிட்டீங்க, இனி கத்துக்கிறேன். சோ நெக்ஸ்ட் டிசிசில பார்க்கலாம். இதே மாதிரி மைக் பிடிச்சிட்டு பாருங்க. விளையாடுறது கூட சோ சொல்லுங்க, நீங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்ங்களா? எனக்கு வந்து இங்க சும்மா வந்து 1 year 2 years பழகுன மாதிரிலாம் தெரியலையே நீங்க கொடுத்த கமெண்ட். காலங்காலமா குப்பை கொட்டிடுவாங்க எல்லாரும். சூப்பர். இப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை குப்பை கொட்டுறாங்க. எல்லாமே நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. சரி ஓகே. பட் போல் வைஸா நடத்துனா மட்டும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் ஒரு மேட்ச்க்கும் 6 மேட்ச்க்கு கேப் இருக்கு. ரொம்ப வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. அது தவிர மச்ச எல்லாமே ஓகே. ஓகே சூப்பர். எங்க டீம் பேர் விஷன் கிரியேட்டர்ஸ். எப்படி இருக்கு இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றது? நல்லா இருக்கு. ஒரு ப்ரொஃபஷனலா நடத்திட்டு இருக்காங்க. ஓகே. கிரவுண்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. டீம்ஸ் நல்லா டஃப் கொடுக்குறாங்க. ஓகே. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். My name is Bhimraj. ஓகே. Managing Director of Vision Creators. சூப்பர். ஸோ எங்க டீம் என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாரும் கேட்டிருந்தாங்க டீமோட மெம்பர்ஸ். ஸோ டிசிசி அதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கு. நல்ல அரேஞ்ச்மெண்ட்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஓகே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல ஆரம்பிச்சு ரெஃப்ரெஷிங் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. நல்லா போயிட்டு இருக்கு.
எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா? very energetic. ஏன்னா இப்ப நீங்க ப்ளே பண்றீங்கன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் இல்ல. உங்க எனர்ஜி டிராப் ஆகாம நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. ஆர்கனைசிங் நல்லா இருக்கணும். உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. வெல் ஆர்கனைஸ்டு, ரொம்ப எந்த குறையுமே சொல்ல முடியாது. அவ்வளவு தூரம் அருமையா பண்ணிருக்காங்க. சூப்பர். RKCC am I right? உங்க டீம் நேம். ஓகே சார், டீம் கேப்டன் சொல்லுங்க சார். ஆக்சுவலா இது எங்களுக்கு 2வது சீசன். ஓகே, நாங்க விருதுநகர்ல இருந்து வரோம். போயிட்டு இருக்கு, நல்லா தான் நடத்துறாங்க, நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, டீம்ஸ் வந்து போனடா இருந்தவரை இப்போ கொஞ்சம் நல்லா நிறைய பேர் வந்திருக்காங்க. சரி, ஓகே. பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆக்சுவலா எங்களுக்கு இது புதுசு. நாங்கலாம் வந்து வெளியில அவுட்டோர் இல்லாத பிளேயர்ஸ். தேஜா தானிஷ். ஓ சூப்பர். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இங்க வந்து எவ்வளவு என்ஜாய் பண்றீங்க? என்னெல்லாம் பிடிச்சிருக்கு? கிரிக்கெட் பிடிச்சிருக்கா? கிரிக்கெட் பிடிக்குமா? அப்படியா? சரி, வேற என்னெல்லாம் பிடிக்கும்? கிரிக்கெட் மட்டும் தான் பிடிக்கும். பயங்கர டை ஹார்ட் ஃபேனா இருப்பாங்க போல கிரிக்கெட்க்கு. எங்க டீம் நேம் வந்து ஜம்ஜம். சோ மோஸ்ட்லி எல்லாருமே ஒரே டீமா தான் விளையாடுறோம். எல்லாருமே சீனியர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. சரி, ஓகே. கொஞ்சம் இது வரைக்கும் எல்லா டோர்னமெண்ட்லயுமே இந்த டீமா தான் போயிட்டு இருக்கோம். ஸோ எல்லா சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாமே எங்கள்டாகி ஒரு டீம் தான். அந்த ஒரு சீனியர்ஸோ ஜூனியர்ஸோ அந்த இதெல்லாம் கிடையாது. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ முதல்ல கொஞ்சம் பெரிய டீமா இருக்கிறதுக்கான மெயின் ரீசனா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டீம் கேப்டன் சாண்டி அவர் வந்து டீம் நல்லா லீட் பண்ணுவாரு. டீமே நல்ல சின்ன பையன் இருக்கிறதுலயே எல்லாருமே எனக்கு வயசுல பெரியவங்க தான். ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கிடைக்கும். டீம்ல எல்லாருமே நல்ல டீம் எங்க டீம். சரி, ஓகே. நல்ல டீம் உங்க டீம். வியூவர்ஸ், நம்ம கூட இப்ப டாப் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் சீசன் 4 ஓட இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டீம்னே சொல்லலாம். ரொம்ப ஃபேமஸ் டீம்னே சொல்லலாம். கேம் ஆன். சோ சொல்லுங்க சார். நம்ம செகண்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணோம். சரி, ஓகே. போன ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஒரு வாட்டியுமே இது புதுசா தான் இருக்கு. டோர்னமெண்ட் நல்லா கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சது. சோ இந்த வாட்டி டிஃபரண்டா இருக்கு. புது வென்யூ எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே, லாஸ்ட் சீசன்ல நீங்க தான एक्चुअली வந்து டைட்டில் வின்னர் போன சீசன்ல. ஓகே, அந்த சீசனுக்கு இப்போ நீங்க வந்து விளையாடுறதுக்கு உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண முடியுது? இங்க எப்படி இருக்கு ஆர்கனைசிங் எல்லாமே? ஆர்கனைசிங் போக பெட்டரா ஆயிட்டா போயிட்டு இருக்கு एक्चुअली. ஓகே, போன வாட்டி இந்த வாட்டி பெட்டரா இருக்கு एक्चुअली. ஆர்கனைஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபுட் ஆகட்டும், ரெஃப்ரெஷ்மென்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா. லாஸ்ட் டைம் வின் பண்ணோம். இந்த வாட்டி வின் பண்ணுவோம். வின் பண்ணுவீங்க கண்டிப்பா, டெஃபினட்டா. எல்லா டீமுக்கு கிட்ட அவங்க ப்ரொடக்ஷன் கொடுத்தா இருக்காங்க. சோ யார் வந்து ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்க யாரும் சொல்ல முடியாது. சோ எல்லாமே அன்னைக்கு டே एक्चुअली. சோ அன்னைக்கு டேல யார் பெஸ்டா ஆடுறாங்களோ கண்டிப்பா ஜெயிப்பாங்க. வியூவர்ஸ், இப்போ நம்ம கூட ராக்கர் சிசி டீம் இருக்காங்க. நாங்க டோர்னமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ளே பண்றோம். சரி, ஓகே. நாங்க एक्चुअली லெதர் பால் டீம்ல இருக்கோம். ஓகே. இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இது விளையாண்டதே இல்ல, அதனால ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லா எப்படி இருக்கு? பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு. அங்க வந்து நமக்கு டைம் நிறைய இருக்கும். இங்க டைம் இல்ல, உள்ள போனே டக்கு மேட்ச் முடியற மாதிரி இருக்கு. நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அங்க இருந்து இங்க வரதுக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இங்க ஆல்ரெடி எல்லாம் லான் டீமா இருக்காங்க. சரி, ஓகே. சொல்லுங்க சார். இல்லண்ணா நல்லா தான் இருக்கு. நாங்க டர்ஃப்ல சும்மா எப்பயாச்சும் 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி ஆடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் டீமா வந்து நாங்க ஒரு டோர்னமெண்ட்க்கு வந்திருக்கோம். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. பிளஸ் எங்களுக்கு ஒரு நியூ அனுபவம். ஏன்னா நாங்க 20 hours அந்த மாதிரி லாங்கர் கேம் விளையாண்டு இது ஒரு 5 hours-ன்றப்ப எங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஹோப் இன்னும் 2 மேட்ச் இருக்கு, ஜெயிக்கணும் பாப்போம். வியூவர்ஸ், நம்ம கூட இப்ப நெக்ஸ்ட் டீம் சென்னை டானி சிசி. நீங்க எல்லாமே சென்னையா? சென்னை தான், எல்லாரும் சென்னை தான். நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்க வந்து டென்னிஸ் பால் தான் ஆடிட்டோம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து பிளாஸ்டிக் பேட் ஆடுறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. டிஃபரெண்டா இருக்கு. என் பேர் டானி. ஓகே. என்னோட டீம் பேர் தான் டீம் பேரா வச்சிருக்காங்க, டானி சிசின்னு. சூப்பர். ஓகே. ரிவ்யூ பார்த்திருந்தோம். இதுல போட்டுருந்தாங்க, இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டால. ஓ, ஓகே. அதெல்லாம் பார்த்திருந்தோம். சோ அதனால தான் இந்த வாட்டி சீசனுக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்டோம். ஷைன் 11. சோ உங்க டீம் சொல்லுங்க. நேம்க்கு ஏத்த மாதிரி எல்லாரும் ஷைனிங்கா தான் இருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நான் இந்த டோர்னமெண்ட் வந்ததுக்கே நல்லா நாங்க நல்லா ஷைன் ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்ததே. ஆக்சுவலா டோர்னமெண்ட் ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். ஸோ நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிரவுண்ட் இருக்கு. நாங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா அடுத்து நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் எங்களுக்கு டீம் நல்லா தேவைப்படுறாங்க. நல்ல இதெல்லாம் பண்ணிருக்கோம். ஓகே. ஹாய் பிரதர், உங்களோட டீம் என்ன? எங்களோட டீம் வந்து இன்ஃபினிட்டி CR7 சொல்லி லாஸ்ட் டைம் வந்து SS ராக்கர்ஸ்னு சொல்லி TCC தேர்ட் சீசனோட ரன்னர்ஸ் நாங்க. ஆமா, SS ராக்கர்ஸ். ஓகே. இந்த டைம் வந்து இந்த நேம் நாங்க வந்து இன்ஃபினிட்டி கிரவுண்ட் வச்சிருக்கோம். சோ அதோட எங்களோட கிரவுண்டோட நேம் இது ஃபுல்லா எங்க டீம் மெம்பர்ஸ். இவங்க இந்த பசங்க எல்லாரும் இந்த சீசன் நல்லா தான் இருக்கு. இப்போ லாஸ்ட் டைம் எங்களோட டர்ஃப்ல நடந்துச்சு. இந்த தடவை இந்த டர்ஃப்ல இருக்கு. கொஞ்சம் நல்லா எல்லாமே நல்லா ஆர்கனைஸா பண்ணிருக்காங்க. நல்லா எப்பவுமே கொஞ்சம் ப்ளஸ்ஸா தான் முன்னாரு. இந்த தடவை கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங்கா பண்ணிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க ப்ளே பண்ணது எப்படி இருந்துச்சு? ப்ளே பண்ணது நல்லா இருந்துச்சு. நான் ப்ளே பண்ணது கரெக்ட் ப்ளே பண்ணது நல்லா இருந்துச்சு. இன்னும் நாங்க ப்ளே பண்ண ஆரம்பிக்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் ஆடுவோம். இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு. அதுல ப்ளே பண்ணிடுங்க. ஜம்ஜம் ஸ்வீட்ஸ் டீம் நேம் கரெக்ட்டுங்களா? எஸ் மேம். ஓகே. என்ன ஜம்ஜம் ஸ்வீட்ஸ் நீங்க அதுல சேர்ந்து வந்திருக்கீங்களா இல்ல அது பிடிச்சிருக்குதா? இல்ல, ஆக்சுவலா ஜம்ஜம் ஸ்வீட்ஸ் எங்களோட எல்லாமே கொலீக்ஸ். ஓகே. ஓகே. ஒரு கம்பெனில இருந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும்ன்றதுக்காண்டி ஒரு ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. சோ நீங்க எல்லாரும் அங்க வர்க் பண்றீங்கதானா? ஓகே. இப்போ இந்த சீசன்ல மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணி முன்னாடி உள்ள சீசன் பார்ட்டிசிபேட் பண்ணி முன்னாடி வந்து கார்ப்பரேட் எடிஷன் சொல்லி லாஸ்ட் ஒரு 8
months பேக் ஒரு டோர்னமெண்ட் நடந்துச்சு. சோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தோம். ஓகே செகண்ட் டோர்னமெண்ட். ஓகே எப்படி இருக்கு? சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இந்த ஃபீல் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நியூ டர்ஃப் வந்து ஆக்சுவலா ஜம்சம் டெக்ஸ்டைல்ஸ்ல வந்து பண்ணிருந்தாங்கன்னு சொல்லிருக்காங்க. சோ இது வந்து விளையாடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கு. சோ ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு கேப் விட்டு விளையாடுறோம். சோ நல்லா விளையாடுவோம்னு நினைக்கிறோம். வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். US Turf Cricket Championship Season 4ல இப்போ நம்ம கூட மார்வல் டீம் இருக்காங்க. சோ அந்த டீமோட கேப்டன் கிரிக்கெட்ல எவ்வளவு சூப்பரா லீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க சார். ஒரேயும் எங்களுக்கு ஃபேவரா தான் போயிட்டு இருக்கு. ஓகே. ரொம்ப ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் ஒரு மேட்ச் விட்டுட்டு இப்ப கடைசியா கஷ்டப்பட்டு ரன் ரேட்ல பிடிச்சி குவார்டர் ஃபைனலுக்கு நாங்க செலக்ட் ஆயிருக்கோம். குவாலிஃபை ஆயிட்டீங்க. ஆமா குவார்டர் ஃபைனலுக்கு நீ அடுத்து தான் குவார்டர் ஃபைனலுக்கு தான் தெரியும். கண்டிப்பா டீம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்புறேன். எங்க டீமோட ஸ்டார் பவுலர் தீபக் என்னைக்குமே நல்லா போடாம இன்னைக்கு நல்லா போட்டு கொடுத்திருக்காரு. அதனால தான் நாங்க ஜெயிச்சிருக்கோம். அவர்தான் தீபக். ஒரு நல்ல பக்கா பிளான் ஆர்கனைஸ் பண்ணி சூப்பரா நடத்துறாங்க. எந்த ஒரு ஃபிளாவும் இல்ல. டைமிங் கரெக்டா சொன்ன டைம் நடத்துறாங்க. இவரோட டீமே ஒரே நேரத்துல ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறது பெரிய விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 16 டீமும் கிரவுண்ட்ல எப்பயுமே அவைலபிளா இருக்காங்க. அது போக லஞ்சா இருக்கட்டும் ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கட்டும் எல்லாருக்கும் டைமுக்கு கரெக்டா வந்துட்டு இருக்கு. இதுவே பிளேயருக்கு பெரிய சப்போர்ட் தான். அடுத்து நமக்கு ஒரு அன்பீட்டபிள் டீம் இருக்காங்க. சொல்லுங்க சார் இந்த டீமோட கேப்டன். சோ எப்படி இருக்கு இந்த டோர்னமெண்ட்? சோ லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நாங்க 2 இயர்ஸ் வந்து ஆடணும். சோ லாஸ்ட் இயர் ஆடுனனால இந்த வருஷம் நாங்க புது டீமா வந்திருக்கோம். சோ வந்துட்டு இப்போ குவாலிஃபயருக்கு செலக்ட் ஆயிருக்கோம். சோ அதனால நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். ஓகே இப்போ வந்து அடுத்து நீங்க குவார்ட்டர் ஃபைனல்ஸ் குவாலிஃபைட் ஆயிருக்கீங்க. ஆமா குவார்ட்டர் ஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆயிருக்கோம். ஓகே சூப்பர். சோ எப்படி மத்தபடி இங்க இருக்கக்கூடிய ஆர்கனைசிங் எப்படி இருக்கு? இன்னைக்கு மார்னிங்ல இருந்து மத்தபடி ஃபுட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆர்கனைசர் அவர் செமையா பண்றாரு. ஏன்னா லாஸ்ட் இயர் பண்ணத விட இந்த வாட்டி செமையா இருக்கு. நான் கண்டினியூஸா பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஷோஸ் நல்லா ஐ மீன் இந்த கேம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சாட்டிஸ்ஃபைடா இருக்கு இங்க வரது. ஓகே மதுரையோட பிக்கஸ்ட் டர்ஃப் பிசிசி ஒரு கிராண்டான ஈவென்ட் வச்சு லான்ச் பண்ணது எங்களுக்கு பெருமை. ஜம்சம் டீம் கமெண்ட் எல்லாருமே வாங்க. ரியலி a wonderful vibe. Thank you so much. இதே மாதிரி இன்னும் ஹாப்பியா பாசிட்டிவா இருங்க. எஸ் ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் தேர்ட் ரன்னர் அப் கேம் ஆன் டீம். இன்னும் நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆறாம இல்ல. umpire. So one day please come and collect your memento. எங்களுடைய ஃபோக்கஸ் குயின் போட்டோகிராஃபி மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ஆகாஷ் அவர்களை மேடை கலைக்கிறோம். எந்த ஒரு ஈவெண்டா இருக்கும் மதுரையில ப்ரொமோஷனல் டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபோக்கஸ் குயின் போட்டோகிராஃபி தான். எந்த ஒரு விஷயம்னாலும் டக்கு முன் வந்து எல்லாமே சூப்பரா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பலத்த கைத்தட்டல நம்ம கொடுத்துடலாம். வாலண்டியர்ஸா நம்ம ஒர்க் பண்ணாங்க பார்த்தீங்களா? ஸோ லெட்ஸ் வெல்கம் தி டீம் கிங்ஸ் கேட்டரிங். சோ எங்க கிரிக்கெட் நடந்தாலும் அவரே சொந்த செலவுல போயிடுவாரு. போயிட்டு அந்த கிரிக்கெட் பத்தி ஃபுல்லா ஸ்டடி பண்ணி பேசி நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சோ வாழ்த்துக்கள். of the tournament. First of all, I welcome the Focus Queen Managing Director, Mr. Akash. Please come and join for the ceremony. The first, we are going to announce the post. Zamzam Sandy அவர்களுக்கு சந்தோஷ் பால எல்லா பக்கமும் அடிச்சு நொறுக்கி பறக்க விட்டு 6-4 அடிச்சு 2 மேட்ச்ல 100க்கு மேல வந்ததுக்கு காரணம் ஒரே ஆள். The most wicket goes to Adi. The man of the tournament goes to Zamzam team versus Sandy. It's not an easy one. Batsman இருக்குது, bowler இருக்குது, fielder இருக்குது. Clap shot team. You did that. Please come forward. Such a wonderful support. ரொம்ப அழகா சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க. இன்டர்வியூ எடுக்கிறா இருக்கட்டும். So பேசா இருக்கட்டும். எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. So thank you so much for your love and support. இந்த கிரவுண்டுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் 4 கேமரா போட்டுக்கணும். சிங்கிள் கேமரால ஃப்ரேம் முடிச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகா. Thank you so much for your wonderful support. So this is a time to announce for the second prize. It's none other than Zamzam team.
ஒரு பலத்தை கைப்பற்ற போறது லெட்ஸ் வெல்கம் தி வின்னர் டிசிசி சீசன் 4 வின்னர் கேம் ஆன் சீசன் 4 வின்னர் once again கேம் ஆன் இவர் எல்லா கமிட்டிலயும் இருப்பாரு. இவர் ஒரு சிங்கிள் கமிட்டில மட்டும் இருக்க மாட்டாரு, எல்லா கமிட்டிலயும் இருப்பாரு. ரொம்ப சூப்பரா சப்போர்ட் பண்ணுவாரு. மதுரையில எந்த ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி உங்க கம்பெனிஸ் வாட்டர் மேபி ப்ராடக்ட் நல்லா வந்தா தான் அவர் ப்ரொமோட் பண்ணுவாரு. சோ such a wonderful yes thank you thanks a lot. Naidu and team, please come forward. Captain, wonderful event. Youngster நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு the team main sponsor வந்தாங்க. சோ உங்க நேர்ல அவங்க நான் நன்றி சொல்றோம். The man of the video. இன்னைக்கு வந்து நம்ம எல்லா நாட்களும் அசால்ட் வந்து ஈவென்ட் மார்னிங் 7 மணில இருந்து மணிநேரம் 11 கிட்ட ஆகுது. சோ few months ஆகும். எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி எனர்ஜி வருது? எல்லாத்துக்கும் ரீசன் ஒண்ணுதான். மேல இருக்கிற ஒரு ஆளோட சப்போர்ட் இருக்கிறப்போ நம்மளால கண்டிப்பா சிறப்பா பண்ணிட முடியும். எல்லாரும் போயிட்டாங்க. எல்லா பிளேயர்ஸுமே எனக்கு வந்து சாம்பியன் தான் எப்பயுமே. நான் என் டீம் எனக்கு வெல்கம் பண்ணும்போது எல்லாரையும் வெல்கம் பண்ணுவாங்க. எனக்கு எல்லா பிளேயரும் சாம்பியன் தான். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்லாம் கிடையாது. எல்லா டீமும் எனக்கு ஜெயிச்சுட்டே இருக்கணும். ஸோ என்னால இதோட பெட்டரா இருக்கு அப்கமிங் இயர்ஸ்ல எவ்வளோ பெட்டரான டோர்னமெண்ட் கொடுக்க முடியுமோ கண்டிப்பா உங்களுக்காக இன்னும் பிரம்மாண்டமா இதை எடுத்துட்டு போவோம். நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நான் கண்டிப்பா இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறோம். தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் கமிங். Until then, we sign off from TCC season 4. கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரையும் TCC season 5ல பார்க்கலாம். Thank you everybody. Thank you very much.